இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மேற்கொள்ள வேண்டிய 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28-29 அவர் அக்கறையிலே கெர்கேசேனர் நாட்டிலே வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியினால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கு உமக்கும் என்ன? காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீர என்று கூப்பிட்டார்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே குறிப்பிடப்பட்ட பகுதியிலே அசுத்த ஆவிகளை குறித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய காரியங்கள அசுத்த ஆவிகள். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள்ல அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள், அதை குறித்து அநேக இடங்கள்ல பார்ப்போம். அநேக சொல்வது உண்டு, பிசாசு பிடித்த மனிதர்கள் செய்கின்ற செயல்கள் பாருங்க, அவர்கள் தாக்கங்கள், அவர்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது சில நேரங்கள்ல நமக்கு சில நேரங்களில் ஒரு பயம் வந்துவிடும். ஒருவேளை அந்த பிசாசு பிடித்த மனிதர்களை நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்னன்னா பயத்தோடு இருப்பாங்க. அவங்க குழப்பம், அவர்களுக்கு அவங்க சிந்தனையில ஒரு சரியான காரியங்களை எடுக்க முடியாது. அவர்களுடைய அவங்க படிக்கிற காரியங்கள், ஒருவேளை ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அந்த பிள்ளைகள் சரியாக படிக்காது. வேலை செய்கிறவர்கள் வேலைக்கு சரியாக போக மாட்டாங்க. இப்படி அந்த பிசாசு அவர்களை அலைக்கழித்து கொண்டே இருக்கும். சில வேதத்துல பாத்தீங்கன்னா சில மனுஷங்க பேச முடியாதபடி இருந்தாங்க. பிசாசு பிடித்த மனுஷர்களை கர்த்தர் அவர்கள் அவர் துரத்தும் போது அந்த பிசாசு அவனை விட்டு போகும்போது பேசினதாகவும் அவர்கள் காது கேட்டதாகவும்லாம் வேதத்துல குறிப்பிடப்பட்டு. அப்போ ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக வரும்போது அந்த பிசாசு அந்த மனிதனை உருகுலை செய்து விடுகிறது. அந்த ஒரு பய உணர்வு, கோபம், அந்த பிசாசுக்குள்ள அந்த காரியங்கள்லாம் அந்த மனிதனை அழித்து விடுகிறது. சில நேரங்கள் அதை மேற்கொள்ள நம்மளால் முடியவில்லை. சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கு செல்வாங்க, நிறைய வியாதி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்து விட்டு சொல்ற காரியம் என்னன்னா, இது எதனால அந்த வியாதி வந்ததுன்னு தெரியல பாருங்க, பிசாசின் போராட்டத்தினால வந்த வியாதி. இதனால அதுல இருந்து வெளியே வர முடியவில்லை. அநேக நேரங்கள்ல வேதத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரத்தோடு பிசாசை துரத்துகிறார் பாருங்க. சில மனிதர்களை குறித்து வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இறந்தவர்களுடைய உடல்ல போயிட்டு அவங்க அந்த உன்னுற ஆவி பாருங்க, சிலர் பாருங்க தீய ஆவியை வச்சு குறி சொல்றது. இந்த பவுல் ஊழியத்தின் பாதையில செல்லும் போது ஒரு குறி சொல்கின்ற ஆவியை பிடித்த ஒரு பெண்ணை துரத்துகிறார். அப்போ அந்த பிசாசு போன உடனே அவளால குறி சொல்ல முடியல. இப்படி பிசாசு ஒரு மனிதனுக்குள்ளாக அவர்களை அழித்து விடுகிறது. வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே ஒரு தேவ மனிதன் சாட்சி சொல்கிறார். அவங்களுடைய சகோதரி அவங்களுக்கு சரீர பலவீனம் இருக்கிறது பார்த்துட்டு அவங்க ரொம்ப சரீர பலவீனத்தோடு இருக்கிறாங்க. அப்போ அந்த பிசாசு அந்த பெண்ணோடு பேசினதான், இது கர்த்தர் அனுமதித்தது, அதனால நீ ஜெபிக்க வேண்டாம், கர்த்தரை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அவர்கள் உள்ளத்துக்குள்ளாக அது பேசிக்கொண்டே இருந்தது பாருங்க. அந்த சகோதரர் நல்ல போதகர். அவர் போயிட்டு அந்த சகோதரிட்டு ஜெபிக்கும் போது அந்த பிசாசு பேசினதான், அந்த பிசாசு உனக்கு இந்த வியாதியை கொண்டு வந்தது கர்த்தர் அல்லவா என்று சொல்லி தவறாக அது பேசி கொண்டிருந்தது. ஆனால் அந்த தேவ மனிதன் ஜெபித்த போது அந்த பிசாசு ஓடி போனது பாருங்க. சில நேரங்கள்ல பிசாசு என்ன செய்யறது, சில மனிதர்களை வஞ்சித்து விடுகிறது. அது கர்த்தர் தான் அந்த வியாதியை கொண்டு வந்தது, ஆண்டவர் தான் இதை செஞ்சதுன்னு சொல்லி தவறான சிந்தைக்கு கொண்டு சிலர் பார்த்தீங்கன்னா தற்கொலைக்கு நேராக செல்றாங்க. வாழ்க்கையை வெறுத்து விட்டு இந்த பிசாசு உள்ளுக்கு இருந்து செயல்பட்டு வாழ்க்கையை வெறுத்து அநேகர் தற்கொலை செய்து விடுகிறார்கள் பாருங்க. ஒரு சின்ன குட்டி மகள் தன்னுடைய தாயாருடன் அரவணைப்புல நல்லா வளர்றா. சிறு வயதுல
தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து நட்ட சென்று கொண்டிருக்கும் போது அவள் வளர வளர அவளுடைய தாய்க்கு கீழ்ப்படியாம போயிடுறா. அப்போ அந்த தாய் வந்து கேட்குறா மகள்கிட்ட போயிட்டு, பாரு உனக்கு முன்னாடி ஆண்டோட ஒரு பாதை, 2 பாதை இருக்குது, ஒன்று பிசாசு நிற்குது, இன்னொன்று ஆண்டவர் இயேசுன்னு இருக்கிறான்னு பட்டு 2 புகைப்படத்தை காண்பிக்கிறார். இயேசுவோட புகைப்படத்தும் பிசாசுடைய புகைப்படத்தை காண்பிக்கிறார். பாருங்க, நீ வந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது பிசாசு வந்து நிற்கிறான், இயேசு வந்து நிற்கிறான்னு சொல்லும் போது அந்த மகளுக்குள்ளாக ஒரு பய உணர்வு வருகிறது. ஆமா, இனி நான் அந்த தவறு செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு தன் தாயோடு அன்போடு அவள் பேசினான்னு சொல்லிட்டு அந்த ஒரு சகோதரி சொல்ல பாருங்க. இன்றைக்கு அநேக சூழ்நிலையில பிசாசுக்கும் கடவுளுக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே அநேக காரியங்கள்ல பிரிவினை இருக்கு. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இன்றைக்கு இந்த பிசாசு வந்து எதிர்மறையான காரியங்களை செய்கிறது. பொல்லாத ஆவி வந்து ஒரு முறை வெளியேறிட்டனா அது வந்து 7 ஆவிகள் சேர்த்து கூட்டி கொண்டு வந்து சொல்றாங்க. அப்படி இந்த பிசாசின் தந்திரத்தை மேற்கொள்ள முடியல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வெளியே செல்லல, கொஞ்சம் இருட்டாயிட்டான பயம், பிசாசு வந்துடும், போராட்டம், இந்த காரியங்கள் வீடுகளுக்குள்ளாகவே பிசாசின் போராட்ட கிரியைகள் அநேகரை அலக்கழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இதை மேற்கொள்ளணும், ஆண்டவர்ட்ட இன்னைக்கு ஒப்புக்கொள்ளும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது அது உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லி வேதம் சொல்கிற அதிகாரத்தோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை விரட்டினது போல ஆண்டவர் சமூகத்துல இன்னைக்கு ஒப்படைத்து ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பிசாசின் கிரியைகள் என்னை மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர்ட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. இன்றைக்கு கூட அப்பா, எங்க வாழ்க்கையில ஒருவேளை பிசாசு தந்திரமாக பாவத்தை உணர்வை கொண்டு வரலாம், பிரச்சனையை கொண்டு வரலாம், குடும்பத்துல குழப்பத்தை கொண்டு வரலாம், பிரிவினையை கொண்டு வரலாம். இசப்பா அப்பா, எங்க தேவனை உண்மை விட்டு பிரியத்தக்க செயல்களை செய்து கொண்டிருக்கலாம்ப்பா. பொய் போதகத்தை அதை கொண்டு வந்து கொண்டே இருக்கலாம் சப்பா. எங்க வாழ்க்கையிலே சப்பா அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை எங்களுக்கு கொடுங்க சப்பா. ஒருவேளை பயத்தை கொண்டு வரலாம், குழப்பத்தை கொண்டு வரலாம், படிக்க முடியாத சூழ்நிலையை கொண்டு வரலாம், வேலை செய்ய முடியாத சூழ்நிலையை கொண்டு வரலாம், தற்கொலை எண்ணத்தை கொண்டு வரலாம்ப்பா, வியாதியை கொண்டு வரலாம். இதெல்லாம் இருந்தே சப்பா எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க சப்பா. அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பலத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இதை மேற்கொள்ள பிசாசின் கிரியைக்கு எதிர்த்து நிற்க பலத்தை நீங்க தந்து விட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். துதிக்கான மகிமை முக்கிய எடுக்கிறோம் மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை